தம்பி, மந்தாகினி வந்ததும் சும்மா டக்குன்னு தாலியை கட்டணும் வளவளெல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது, புரியுதா? சரிண்ணே. சரிதானே தான் சொல்லுவேன். ஆனா அவளை பார்த்த உடனே வளவளான்னு பேசினே தான் இருப்ப. அண்ணே என்ன சொல்றேன்னா, யாரையும் தூக்கிட்டு போற மாதிரி இருக்குன்னு. யாரு? மந்தாகினியா? அண்ணே அங்க பாருண்ணே. ஏய், யாரா இது? யாரா தூக்கிட்டு போறீங்க? பாத்துடா. ஏய், நில்லுங்கடா. ஏய், மாட்டணும்னா அவ்வளவுதான். டேய் ஆபத்து. டேய் மச்சான், யாரோ வந்துட்டாங்கடா. சரிடா. நமக்கு நேரம் சரியில்லை. இவனை எப்படியோ போட்டு போயிடலாம். அவங்க போனதுக்கு அப்புறம் இவனை தூக்கலாம். சரி மச்சான். வாங்கடா. போலாம். வாடா வாடா வாங்கடா. நில்லுங்கடா டேய். ஏய், அண்ணே வாண்ணே. போய் புர்ரா 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 புர்ரா. ஏய், யாரா இது? யாரா நீங்க? ஓட்டானுங்க. இது யாருன்னு பாரு, என்னாச்சுன்னு பாரு. அண்ணே அர்ஜுன். யாரு? கல்யாண மாப்பிள்ளையா? ஆமா. தரம் தரம் தரமான சம்பவம் பண்ணிருக்கானுங்க. தம்பி, நம்ம தப்பு பண்ணிட்டோம்டா. அவசரப்பட்டு குரலே கொடுத்துருக்க கூடாது. கல்யாணமும் நல்லபடியா நின்னு போயிருக்கும். சரியா தான் அடிச்சிருக்கானுங்க. நீ கல்யாணத்தை நிறுத்தணும்னு தானே சொன்ன. ஆனா உன்ன மாதிரியே எவனோ ஒருத்தன் யோசிச்சுதான் சம்பவத்துல இறங்கிட்டான். இவனை தூக்கிட்டு போனவனுங்க இங்கதான் எங்கேயோ மறைஞ்சிருப்பானுங்க. அவங்க கிட்டே கூப்பிட்டு இவனை ஒப்பச்சிடலாம். போய் சேர்ந்துருவான்ல. அப்பதான் தரமா நீ நினைச்ச மாதிரி கல்யாணம் நின்னுடும். சரியா? நான் கூப்பிடுறேன். டேய், எங்கடா இருக்கீங்க? வாங்கடா, தூக்கிட்டு போங்கடா இவனை. அண்ணே சும்மா இருக்க கொஞ்ச நேரம். கண்ணு முன்னால ஒருத்தனை அடிச்சு போட்டிருக்காங்க. கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம பேசிட்டு இருக்க. மதியோட கல்யாணம் நிக்கணும் தான். ஆனா அதுக்காக உயிருக்கு போராடுறவனை விட்டுட்டு போக முடியாது. ஒரு டாக்டரை என் கடமை செஞ்சுதான் ஆகணும். இதுக்கு தாண்டா டாக்டர் பசங்களுக்கு அண்ணனாவே பிறக்கூடாதுன்றது. இவங்கள நம்னா எதையுமே உருப்படியா செய்ய விட மாட்டாங்க. நம்ம பண்ணித்தல. அண்ணே பல்ஸ் இருக்குன்னு உயிருக்கெல்லாம் ஒன்னும் ஆபத்து இல்ல. இவனுக்கு ஏதோ மயக்க மருந்து அடிச்சிருக்காங்க. அதனாலதான் மயங்கி இருக்கான். வாங்க அப்படியே விட்டு வந்துடுறா. அண்ணே சும்மா இருங்க. வாங்க தூக்குனே. புடிங்க. என்னடா நீ தூக்குனே. நான் தூக்கணும். ஏய், ஆடாதடா. ஏய், நான் தாண்டா குச்சிருக்கேன். நான் தாண்டா ஆடணும். ஏய், கஷ்டப்பட்டு அவனை கடத்தினா இந்த டாக்டர் அதை புரிஞ்சுக்காம பாதியில வந்து அவனை காப்பாத்தி கூட்டிட்டு போறாரு. என்னடா பண்றது? மகிழினி, என்ன விஷயம்? கொஞ்சம் என் கூட வா, தனியா பேசணும். வா. என்னக்கா, என்ன விஷயம்? மகிழினி, நான் நர்மதாவை அடைச்சு வச்சிருக்கிற ரூமுக்கு போய் பார்த்தேன். அவ எப்படியோ கட்ட அவுத்துக்கிட்டு ஆதி சார் கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், கார் பார்க்கிங்க்கு வாங்கன்னு சொன்னா. அவ என்ன சொல்ல போறான்னு மிரட்டி கேட்டீங்களாக்கா? இல்ல மகிழினி, அவகிட்ட கேட்டா கண்டிப்பா உண்மையை சொல்ல மாட்டா. அதனால அவளை பார்த்ததை நான் காட்டிக்காம வந்துட்டேன். இந்நேரம் அவ கார் பார்க்கிங்ல தான் இருப்பா. ஆதி சார் அவளை பார்க்க போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். நாம இப்ப போனா அவ என்ன சொல்றான்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்படின்னா நர்மதா எனக்கு கேன்சர் இருக்குங்கிற விஷயத்த அவங்கிட்ட சொல்ல போறான்னு நினைக்கிறேன். அப்படி மட்டும் நடந்துடக்கூடாது. உடனே போய் அவளை தடுக்கணும். அக்கா, அப்படின்னா உடனே நாம அவளை போய் பார்க்கலாம். வாங்க. ஏய், என்னடா அவன்? ஐயோ ஐயோ ஐயோ, அட கடவுளே, இவங்க என்ன அர்ஜுனை கூட்டிட்டு வராங்க?
அப்படின்னா விக்கி அர்ஜுனை கடத்திட்டு போகலையா? மாப்ள என்னாச்சு மாப்ள உனக்கு? ஹலோ மாப்ள கேக்குதா? என்ன சொல்றீங்க? டாக்டர் கூட்டிட்டு வர சொன்னாருன்னு தானே மகிழினிய கூட்டிட்டு வந்தேன். ஆனா இவர் இங்க என்ன பண்றாரு? ஏய் என் மாப்ளக்கு என்னாச்சு? என்ன ஆச்சுன்னு சொல்லுங்களேன். உங்களதான் கேக்குறேன், இவனுக்கு என்ன ஆச்சு? மேடம் மேடம் ஒரு நிமிஷம். என்னாச்சு? அர்ஜுன் பார்க்கிங் ஏரியால மயக்கமா கிடந்தாரு. அதான் நாங்க பார்த்துட்டு அவரை கூட்டிட்டு வரோம். வேற ஒண்ணும் இல்ல. இவருக்கு இல்ல இல்ல, நீங்க பொய் சொல்றீங்க. நீங்க சொல்றத நான் நம்ப மாட்டேன். நீங்க தான் என் தம்பியை கடத்த முயற்சி பண்ணிருக்கீங்க. சித்ராக்கா, எனக்கு குழப்பமா இருக்கு. எங்க நம்ம பிளான் மிஸ் ஆச்சு? எனக்கும் புரியல மகிழினி. ஆனா நீ என்ன மன்னிச்சிரு. உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னா ஆதி சார் தான் உன்கிட்ட பேசணும்னு உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரு. அதான் நர்மதா போன் பேசினதா சொல்லி உன்னை கூட்டிட்டு வந்த மகிழினி. என்னக்கா இப்படி பண்றீங்க? என்கிட்டயே போய் சொல்லிட்டீங்கல்ல. மதி கல்யாணத்தை நிறுத்த நான் உங்களை தான் நம்பிட்டு இருக்கேன். நீங்களே இப்படி பண்ண எப்படிக்கா? இப்ப பாருங்க, விக்கி எப்படியாவது அர்ஜுனை கடத்திட்டு போயிடுவான்னு நினைச்சேன். ஆனா என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அர்ஜுனை இவங்க கூட்டிட்டு வராங்க. அர்ஜுன் சொன்ன தெரடா. அவங்க அதெல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்க சொல்றது உண்மையாதான் இருக்கும். நீங்க பதட்டப்படாதீங்க, நான் அவங்க கிட்ட விசாரிக்கிறேன். அட கடவுளே, ஆதி இப்படி பண்ணிருப்பானா? அவங்க சொல்றத நீங்க நம்புறீங்களா? ஹலோ நாங்க தான் சொல்றோம்ல, அவன் மயக்கத்துல இருந்தா பார்த்து கூட்டு வந்தோம்னு சொல்றோம். அப்புறம் நம்ப மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இல்ல, எனக்கு உங்க ரெண்டு பேர் மேலயே சந்தேகமா இருக்கு. நீங்க தான் என் தம்பி ஏதோ கடத்த முயற்சி பண்ணிருக்கீங்க. அவனுக்கு என்ன பண்ணீங்க? இவன் ஏன் இவ்வளவு மயக்கமா இருக்கான்? சொல்லி தொலைங்க. அட கடவுளே, மதியோட கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக இந்த டாக்டரும் அவன் அண்ணனும் சேர்ந்து இப்படி பண்ணிட்டாங்களே. இந்த விஷயம் மாப்பிள்ளை வீட்டுல தெரிஞ்சா மதிய சந்தேகப்படுவாங்களே. இப்ப எப்படி சமாளிக்கிறது? அங்கிள், எங்களை தப்பா நினைக்காதீங்க. யாரோ 3 பேர் அர்ஜுனை மயக்க மருந்து அடிச்சு கடத்த முயற்சி பண்ணாங்க.